இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் பால் வளம் வேளாண் துறையிலும் கால் பதிக்க விரும்பும் அமெரிக்கா. டிரம்பின் நெருக்கடிக்கு பிரதமர் மோடி பணிந்து விடுவார் என ராகுல் விமர்சனம். 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றாக இணைந்து உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே வெற்றி கொண்டாட்டம். மகாராஷ்டிரா அரசியலில் இணைந்து செயல்பட போவதாக அறிவிப்பு. பீகாரில் லட்சக்கணக்கானோரின் வாக்குரிமையை பறிக்க முயற்சி என குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. முதலமைச்சர் வேட்பாளர் தாம்தான் என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் உறுதி. தேசிய ஜனநாயக கூட்டணி கூடி முடிவெடுக்கும் என டிடிவி தினகரன் கருத்து. வணக்கம். வணக்கம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் நெருக்கடிக்கு பிரதமர் திரு மோடி பணிந்து விடுவார் என எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இந்தியா, சீனா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அமெரிக்கா அதிக அளவில் வரிகளை விதித்த நிலையில் 90 நாட்களுக்கு அதை தற்காலிகமாக டிரம்ப் நிறுத்தி வைத்தார். அந்த கெடு முடிந்து புதிய வரி விகிதம் வரும் 9ஆம் தேதி அமலுக்கு வரவுள்ளது. அதற்கு முன்னதாக புதிய ஒப்பந்தம் மேற்கொள்ளும் வகையில் இந்தியா, அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் இந்த மாதம் 2ஆம் தேதி வரை வாஷிங்டனில் நடைபெற்றது. பால்வளம், வேளாண்மை துறைகளிலும் முதலீடுகளை அனுமதிக்க வேண்டும் என்ற அமெரிக்க தரப்பு கோரிக்கையை இந்தியா நிராகரித்துவிட்டது. அமெரிக்காவின் காலக்கெடுவுக்கு ஏற்ப இந்தியா அவசர முடிவு எடுக்காது என்றும் நாட்டின் நலனே முக்கியம் என்றும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியிருந்தார். இதுகுறித்து விமர்சித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எப்படி வேண்டுமானாலும் மார்த்தட்டி கொள்ளலாம், ஆனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், டிரம்ப் விதித்த காலக்கெடுவுக்கு திரு மோடி நிச்சயம் பணிவுடன் தலை வணங்குவார் என்று எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுக்கு அதிக பலன் கிடைக்கும் வகையில் பல்வேறு விதிமுறைகள் வலியுறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் வேளாண் துறையில் 40% மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பணிபுரிந்து வரும் நிலையில் அமெரிக்காவின் கோரிக்கைப்படி மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை அனுமதித்தால் ஒட்டுமொத்த வேளாண் துறையும் அந்நாட்டின் கட்டுப்பாட்டில் செல்லும் அபாயம் உள்ளது. உலகின் முன்னணி பால் உற்பத்தி நாடாக இந்தியா திகழும் நிலையில் அதில் அமெரிக்க முதலீடுகளை அனுமதித்தால் நாட்டின் கோடிக்கணக்கான பால் உற்பத்தியாளர்களுக்கு சிக்கல் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. எனினும் வரும் 8ஆம் தேதிக்குள் இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை என்றால் அமெரிக்கா விதித்த 26% வரி மற்றும் கூடுதலாக பரஸ்பர வரிகள் 9ஆம் தேதி முதல் அமலாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. 20 ஆண்டுகளாக பிரிந்திருந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கைகோர்த்த சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரேவும் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கட்சி தலைவர் திரு ராஜ் தாக்கரேவும் இனி இணைந்து செயல்பட போவதாக அறிவித்துள்ளனர். மகாராஷ்டிரா முதல்வர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு அண்மையில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்தியது. 3வது மொழியாக ஹிந்தி இருக்கும் என்று அறிவித்தது. இதற்கு உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா, ராஜ் தாக்கரேவின் மராட்டிய நவநிர்மாண் சேனா, சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகியவை கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கட்டாய ஹிந்தி திணிப்பை கண்டித்து ஜூலை 5ஆம் தேதி பிரம்மாண்டமான பேரணி நடத்தப்போவதாக திரு உத்தவ் தாக்கரே, திரு ராஜ் தாக்கரே இருவரும் கூட்டாக அறிவித்தனர். மகாராஷ்டிரா அரசியலில் 20 ஆண்டுகளாக பிரிந்திருந்த இருவரும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கைகோர்த்தது மக்கள் கவனத்தை ஈர்த்தது. இதையடுத்து ஹிந்தியை கட்டாயமாக்கும் முயற்சியில் இருந்து பட்னாவிஸ் அரசு பின்வாங்கியது. ஹிந்தி கட்டாயம் என்ற அறிவிப்பை கைவிடுவதாக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து கண்டன பேரணி அறிவிக்கப்பட்ட அதே நாளான இன்று மும்பை ஓர்லியில் வெற்றி கொண்டாட்ட விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அப்போது நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரு உத்தவ் தாக்கரேவும் திரு ராஜ் தாக்கரேவும் கைகோர்த்து மேடையில் தோன்றினர். இதனால் 2 கட்சிகளின் தொண்டர்களும் உற்சாக ஆரவாரம் எழுப்பினர். விழாவில் பேசிய ராஜ் தாக்கரே, தென்னிந்தியாவில் பல அரசியல்வாதிகளும் திரையுலக நட்சத்திரங்களும் ஆங்கில பள்ளிகளில் படித்தாலும் தங்கள் தாய்மொழியான தமிழ் மற்றும் தெலுங்கு மீது தனிப்பெருமை கொண்டிருப்பதாக கூறினார். மகாராஷ்டிரா உள்ளிட்ட ஹிந்தி பேசாத மாநிலங்கள் முன்னேறி உள்ளதாகவும் ஹிந்தி பேசும் மாநிலங்கள் பின்தங்கியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய அவர், இருந்தும் ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். இதனை அனுமதித்தால் நாளை மகாராஷ்டிராவில் இருந்து மும்பையை தனியாக பிரிக்க முயற்சிப்பார்கள் என்று எச்சரித்த திரு ராஜ் தாக்கரே, திரு பால் தாக்கரேவால் கூட இணைக்க முடியாத தன்னையும் திரு ராஜ் தாக்கரேவையும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் மூலம் முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஒன்று சேர்த்து விட்டதாக கூறினார். வெற்றி விழாவில் பேசிய திரு உத்தவ் தாக்கரே, மகாராஷ்டிராவில் சிவசேனா தலைவர் பால் தாக்கரே இல்லை என்றால் பாஜகவை யாருக்கும் தெரிந்திருக்காது என்று கூறினார். திரு ராஜ் தாக்கரேவும் தாமும் இனிவரும் காலங்களில் தொடர்ந்து ஒன்றாக இணைந்து பயணிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் செயல் தலைவர் திருமதி சுப்ரியா சுலே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
பீகாரில் லட்சக்கணக்கான மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கைக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அம்மாநில சட்டமன்ற தேர்தல் வரும் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் 2003ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களை தவிர மற்றவர்கள் பிறப்புச் சான்றிதழ் உள்ளிட்ட உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்காளர் பட்டியலில் பெயரை உறுதிப்படுத்த வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்காக மாநிலம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று வரும் நிலையில் அதற்கு 11 ஆவணங்கள் பட்டியலில் ஆதார் தவிர்க்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதனிடையே தேர்தல் ஆணைய உத்தரவை எதிர்த்து ஜனநாயக சீர்திருத்த சங்கம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்துள்ள மனுவில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை தன்னிச்சையானது என்றும் வழக்கமான நடைமுறைக்கு மாறாக உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு அரசியலமைப்பு சட்டத்தின் 325 மற்றும் 326 பிரிவுகள், 1950ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் 1960ஆம் ஆண்டின் வாக்காளர் பதிவுக்கான விதிமுறைகளை மீறும் வகையில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நியாயமற்ற முறையில் குறுகிய காலத்தில் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கை பட்டியலின மக்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உட்பட லட்சக்கணக்கான வாக்காளர்களின் வாக்குரிமையை பறிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் நேர்மையான மற்றும் சுதந்திரமான தேர்தலை முடக்கும் வகையில் உள்ளதால் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் கூட்டணி பற்றியும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஏற்கனவே கூறிவிட்ட பிறகு தமிழ்நாடு பாஜகவினர் அதை பற்றி பேசுவது சரியல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் பரப்புரை பயணத்துக்கான இலச்சினை மற்றும் பாடலை அவர் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவையில் இருந்து நாளை மறுநாள் தமது பிரச்சார பயணம் தொடங்குவதாக கூறினார். 234 தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாகவும் அது மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தலில் வெற்றி பெற்றால் யார் முதலமைச்சர் என்ற கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி திரு பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பின் போதே கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்றும் தாம் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் திரு அமித்ஷா தெளிவுபடுத்திவிட்டதாக கூறினார். அதற்கு பிறகும் தமிழக பாஜகவினர் அதை பற்றி பேசுவது சரியல்ல என்றார் அவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் EPS அவர்கள் தெரிவித்தார். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. 2026 தேர்தலுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று அந்த அமைச்சரவையில் பாஜக பங்கு பெறும் என்றும் திரு அமித்ஷா கூறியது தொடர்பாக எடப்பாடி திரு பழனிசாமி கருத்து எதுவும் கூறவில்லை. இதனிடையே முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் கூடி முடிவெடுக்கும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் பங்கேற்கும் ஆட்சியே அமையும் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினாலே உங்களுக்கு தெரியும், 2014லையும் 19லையும் பாஜக பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்த போது கூட அவர்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் மந்திரி சபையில் சேர்த்து கூட்டணி கட்சிகள் தான் அமைத்தார்கள். எனது புரிதல் என்னவென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் அது கூட்டணி மந்திரி சபை தான் என்பது. அது கூட்டணி சேர்ந்து முடிவு செய்வாங்க. இதனால் அதிமுக கூட்டணியில் முதலமைச்சர் யார் என்ற சர்ச்சை தொடர்கிறது. இதனிடையே எடப்பாடி திரு பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அணுசக்தி திட்டத்தை ஈரான் மீண்டும் தொடர அனுமதிக்கப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். அணு ஆயுதங்களை தயாரிக்க ஈரான் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி அந்நாட்டின் அணுசக்தி மையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அந்த 12 நாள் போரின் இறுதி கட்டத்தில் ஈரானின் முக்கியமான 3 அணு உலைகள் மீது அமெரிக்க போர் விமானங்களும் குண்டுகளை வீசின. இதற்கு ஈரான் பதிலடி கொடுத்து வந்த நிலையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டது. அதன்பின் சர்வதேச அணுசக்தி முகமையுடனான ஒத்துழைப்பை ரத்து செய்வதற்கான சட்டத்தை அமல்படுத்த ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் உத்தரவிட்டார்.
ஈரானின் இறையாண்மை, பிராந்திய ஒருங்கிணைப்பு, அணுசக்தி மையங்கள் மற்றும் விஞ்ஞானிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரை இந்த ஒத்துழையாமை நீடிக்கும் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச அணுசக்தி முகமை ஆய்வாளர்களை ஈரான் அனுமதிக்காததும், யுரேனியம் செறிவூட்டலை கைவிட மறுப்பதும் ஏற்க முடியாதது என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஃபார்டோ, நடான்ஸ், இஸ்பஹான் ஆகிய 3 அணுசக்தி மையங்களும் அடியோடு அழிக்கப்பட்ட நிலையில் வேறு இடத்தில் ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை மேற்கொள்ள முயன்றால் அது தடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரான் அணுசக்தி தயாரிப்பதை தொடர்வதில் உறுதியாக உள்ளது குறித்து நாளை மறுதினம் அமெரிக்கா வரும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவுடன் ஆலோசிக்க உள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து தாக்குதல் நடத்திய போதும் ஈரான் 60% வரை செறிவூட்டி வைத்திருந்த சுமார் 9 டன் யுரேனியம் என்ன ஆனது என்பது பற்றி இன்னும் உறுதியான தகவல்கள் வெளியாகவில்லை. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் போலீஸ் விசாரணையின் போது கோயில் காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட வழக்கில் 50 போலீசாரிடம் இன்று விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 5 போலீசார் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த மதுரை மாவட்ட நீதிபதி திரு ஜான் சுந்தர்லால் சுரேஷை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நியமித்தது. கடந்த 2ஆம் தேதி விசாரணையை தொடங்கிய அவர், கோயில் ஊழியர்கள், அஜித்குமாரின் குடும்பத்தினர், அஜித்குமாரை ஏற்றிச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார், திருபுவனம் காவல் நிலைய சிறப்பு எஸ்ஐ சிவகுமார், அஜித்குமாரை பரிசோதித்த திருபுவனம் அரசு மருத்துவமனை டாக்டர் கார்த்திகேயன், உடல் கூராய்வு செய்த மருத்துவர்கள் உள்ளிட்ட 17 பேரிடம் விசாரணை நடத்தினார். 4வது நாளான இன்று ஏடிஎஸ்பி சுகுமாரன், ஆய்வாளர் ரமேஷ்குமார் உள்ளிட்டோரிடம் அரை மணி நேரம் நீதிபதி விசாரணை நடத்தினார். மேலும் நகை காணாமல் போனதாக பேராசிரியை நிகிதா யாரிடம் புகார் கொடுத்தார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் காவல் நிலையத்தில் பணியாற்றும் 50 போலீசார் சாதாரண உடையில் வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் தனித்தனியே நீதிபதி விசாரணை நடத்தினார். இந்நிலையில் பல்வேறு மோசடி வழக்குகளில் சிக்கியுள்ள பேராசிரியை நிகிதா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாளை மறுநாள் குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு பிரம்மாண்ட முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. கோயிலில் கடந்த 1ஆம் தேதி முதல் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. 10 லட்சம் பக்தர்கள் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த கடற்கரையில் 40,000 சதுரடி பரப்பளவில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. பக்தர்களுக்கு தங்குமிடம், குடிநீர், சிறப்பு பேருந்துகள் உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. 7ஆம் தேதி ரொம்ப விமர்சையாக நடக்க போகுது. ரொம்ப அழகா எல்லா ஏற்பாடும் அருமையாக பண்ணி வச்சிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் தங்கமாக ஜொலிக்குது முருகன் கோயில். நாங்கள் இந்த ஊர் தான். ரொம்ப அழகாக ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுடைய வேண்டுதல் என்ன கேட்டாலும் நம்ம அப்போ முருகர் வந்து எப்போவுமே நிறைவேற்றி கொடுப்பாரு. எல்லா மக்கள் வந்து எங்கெங்கே தங்கினாலும் போகிறதுக்கு உட்கார்றதுக்கு எல்லா இடத்துலையுமே சரியான ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு கோயில், சிறப்பாக பண்ணி வச்சிருக்காங்க. குடமுழுக்கின் போது பக்தர்கள் மீது 20 ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிக்காக 6000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நாளை மதியம் 12 மணிக்கு கோயில் நடை சாத்தப்பட்டு நாளை மறுநாள் குடமுழுக்கு முடிந்ததும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குடமுழுக்கு நிகழ்வுகளை நாளை மறுநாள் காலை 5 மணி முதல் சன் நியூஸ் தொலைக்காட்சியில் நேயர்கள் நேரலையாக கண்டு மகிழலாம். இனி வருவது செய்தி துளிகள். 2 நாள் அரசுமுறை பயணமாக அர்ஜென்டினா சென்றடைந்த பிரதமர் திரு மோடிக்கு பாரம்பரிய முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கானா சென்ற அவர் டிரினிடாட் அண்ட் டொபாகோ பயணத்தை முடித்துக் கொண்டு அர்ஜென்டினா புறப்பட்டுச் சென்றார். அந்நாட்டின் எஜிஜா சர்வதேச விமான நிலையத்தில் இன்று காலை இறங்கிய திரு மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விண்வெளிக்கு மனிதர்கள் சென்று வருவதற்கான ககன்யான் திட்டத்துக்கான SMSDM என்ஜினுக்கான 4ஆம் கட்ட சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ மையத்தில் ராக்கெட்டுகளில் பயன்படுத்தப்படும் SMSDM என்ஜின் சோதனை பல்வேறு கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. அதன் 4வது கட்டமாக 130 வினாடிகள் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றது. டாக்டர் ராமதாசும் திரு அன்புமணியும் இணையாவிட்டால் பாமகவில் நலிவுதான் ஏற்படும் என்று அக்கட்சியின் கௌரவ தலைவர் திரு GK மணி கூறியுள்ளார். திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் திரு ராமதாஸ் தலைமையில் நியமிக்கப்பட்ட புதிய தலைமை நிர்வாக குழு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். இப்போ ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடி, ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நான் மன உளைச்சல் வேதனைப்படுறது மாதிரியே எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள், அடிமட்டத்தில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லாருக்கும் கடுமையான பாதிப்பு. மாட்டு தீவனத்துக்காக மக்காச்சோளம் பயிரிட அரசு 5 ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் மானியம் தருவதாக கூறி மோசடி செய்தவர்களிடம் ஏமாற வேண்டாம் என்று ஈரோடு மாவட்ட விவசாயிகளை வேளாண் துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். 18,200 ரூபாய் கட்டினால் 2 நாட்களில் வங்கிக் கணக்குக்கு 1 லட்சம் ரூபாய் வரும் என்று ஒரு மர்ம நபர் செல்பேசியில் பேசி பணம் வசூலித்ததாக புளியம்பட்டி, சத்தியமங்கலம் காவல் நிலையங்களில் 2 விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர்.
100க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இத்தகைய செல்பேசி அழைப்புகள் வந்ததில் சிலர் ஏமாந்து அந்த நபர் கூறிய வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தி இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். கூட்டுறவு சங்கங்களில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் வேளாண் கடன் வழங்கும் அரசு உத்தரவை ரத்து செய்ய கோரி கும்பகோணம் அருகே தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருக்கருகாவூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் உத்தரவு நகலை கிழித்து விவசாயிகள் எதிர்ப்பை தெரிவித்தனர். உதகை அருகே கூக்கல்துறை கிராமத்தில் காட்டெருமைகள் நடமாடுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடைவீதியில் நுழைந்த ஒரு காட்டெருமை ஒரு மாற்றுத்திறனாளி முதியவரின் அருகில் சென்றதால் அவர் பயத்துடன் அலறினார். காட்டெருமைகள் உலா வருவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரியுள்ளனர். தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களையும் நலவாரியத்தில் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி திரு ஆறுசாமி தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளர்களுக்கு சேம நல நிதியை அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஆறுசாமி, உள்ளாட்சிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை மட்டும் நலவாரியத்தில் சேர்க்க வேண்டும் என்ற விதிமுறைகளை தளர்த்தி தனியார் மருத்துவமனைகள், தனியார் உணவு விடுதிகள், வணிக வளாகங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களையும் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். சென்னையில் இருந்து திருச்சி சென்ற காரில் கடத்திச் செல்லப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள யானை தந்தத்தை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அருகே பரனூர் சுங்கச்சாவடியில் செங்கல்பட்டு வனத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் யானை தந்தம் சிக்கியது. கடத்தலில் ஈடுபட்ட ஒரு பெண் உட்பட 8 பேரை வனத்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். நீட் தேர்வு முடிவு வெளியாகி 21 நாட்களாகியும் புதுச்சேரியில் மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பம் வழங்காததால் பெற்றோரும் மாணவர்களும் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். அங்கு பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வும் இன்னும் தொடங்கவில்லை. தனியார் கல்லூரிகளுக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள மாணவர் பெற்றோர் நலச்சங்கம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளது. மறைந்த முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு சென்னை அடுத்த ஆவடியில் அமைதி பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அவரது சமாதியில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி திருமதி பொற்கொடி பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து விலகி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியை தொடங்கினார். ஆம்ஸ்ட்ராங் சமாதி அமைந்துள்ள வளாகத்தில் அவர் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலநிலைக்கு ஏற்ப பழுத்துள்ள நாவல் போன்ற பழங்களை தேடி வரும் பறவைகளின் கீச்சொலி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. அங்குள்ள அடர்ந்த சோலை மரக்காடுகளில் மலபார் ஃபைட் ஹார்ன்பில், ஃபால்கன், நீல்கிரி ஃப்ளை கேச்சர், நீலகிரி லாபின் த்ரஷ், பிளாக் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ளை கேச்சர் உள்ளிட்ட பறவைகள் உள்ளன. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,480 ரூபாயாகவும் 1 கிராம் 9,060 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 120 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்பின் நெருக்கடிக்கு பிரதமர் மோடி பணிந்து விடுவார் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். 20 ஆண்டுகளாக பிரிந்திருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைகோர்த்த உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இனி இணைந்து செயல்பட போவதாக அறிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் கூட்டணி பற்றியும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே கூறிவிட்ட பிறகு தமிழ்நாடு பாஜகவினர் அதை பற்றி பேசுவது சரியல்ல என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.